கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 423 நம்ம எடுத்தோன்னு நேற்று பார்த்திங்கன்னா நம்ம போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 2ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் நமக்கு அருமையாக ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஓகே, ஆனால் ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம 1ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், ரொம்பவே மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, வாங்க நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான வின்னிங்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. ஓகேவா மகளே? கேரளா அண்ட் டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ண மாதிரி 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசி எஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000 வினிங் கொடுக்குறாங்க. பிசி வினிங் 100 ரூபா. திருடிஜல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 10,000 வினிங் கொடுக்குறாங்க. பிசி வினிங் 1000 ரூபா. திருடிஜல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14,000. பிசி வினிங் 500. சிபோர்டு வினிங் 80 ரூபா. திருடிஜல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி வின்னிங் ப்ரைஸ் 28,000. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000. சிபோர்டு வின்னிங் 100 ரூபா. திருடிஜல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ண மாதிரி வின்னிங் ப்ரைஸ் 32,000. பிசி வின்னிங் 1000. சிபோர்டு வின்னிங் 80 ரூபா. 4 டிஜல் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 வின்னிங் கொடுக்குறாங்க. 4 டிஜல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 4,50,000. 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000. பிசி வின்னிங் 1000. சிபோர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வச்சு கொள்ளுங்கள். ஓகே மகளே, நேற்று பார்த்தீங்கன்னா 2 செட்டு தான் நான் வந்து மெயினாக டார்கெட் பண்ணி கொடுத்தேன். ஒன்று 12 அல்லது 13ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசி அல்லது பிசிக்கு போர்டுக்கு 3 2 வர மாதிரி தான் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏமாத்திருச்சு. இல்லைன்னா நான் ஒரு சூப்பரான ஒரு வினிங்ஸ் கொடுத்துருந்துருப்பேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஃபுல் வினிங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 2 திருடிஜில் நான் ஸ்பெஷலாக எடுத்து வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணாதீங்க, ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? முடிந்தளவுக்கு ரொம்ப கம்மியான நம்பர்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா மகளே? இது நீங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 4 டேஸ் செல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் போர்டு சொல்கிறேன், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இதில் வந்து நம்ம வந்து 4 டேஸ் செல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதில் 499 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 499 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 428 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 499 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 7 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் எந்த போர்டு பாஸ் ஆகும்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துருவாங்க. ஓகேவா? இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 570 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 570 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்துருப்பீங்க, நம்ம 570 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 0 9 கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 வந்து நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, மொதல் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 640. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 640 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு 428 போடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூட 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 640 வச்சு அடிக்கலாம். இல்லை 5 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 423. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 423 போட்டு எடுக்கல. நம்ம வந்து லாஸ்ட்டாக கூட 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 1 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 499 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 வந்து நமக்கு 7ஆம் நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 570 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 0 வந்து நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம 640 வச்சு அடிக்கல. நமக்கு 2ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 423 வச்சு அடிக்கல. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் சி போர்டுக்கு வர மாதிரி என்னோடய கணிப்பில் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா சி போர்டுக்கு வருமுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு. ஓகேவா? பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 8 2 நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா
423 1 8 ஆல் போர்டுக்கு 1 8 நம்பர் நம்ம வந்து கொடுத்துடலாம். அடுத்தபடியாக இன்னொரு மெத்தட்ஸ் நான் வந்து எடுக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 499 வச்சு நம்ம அடுத்ததுக்கான ஆல் போர்டு வந்து எடுத்துக்கலாம். சி போர்டுக்கு 8-1, நான் ஆல் போர்டுக்கு 8-1 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா நான் ஆல் போர்டுக்கும் கொடுக்குறேன். கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாண்டுங்க. இப்போ 499 வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 499 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். 329 போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 499 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 5 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 570. அதை வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 570 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 329 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 570 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 4 நம்பர் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 640 இருக்குது. அதை வச்சு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 640 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 329 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 640 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 0 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 423. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 423 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு 329 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வரணும். ஓகேவா? 3ஆம் நம்பரும் எனக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் நான் 2 நம்பருமே கொடுக்குறேன். 5 3 மெயினாக 5ஆம் நம்பர் வந்து டார்கெட் பண்ணுங்கள். 3ஆம் நம்பர் ரொம்ப அதிகமாக வருது. அதனால் 2 நம்பருமே கொடுக்குற மாதிரி தான் மெத்தட் நான் கொடுத்துருக்கேன். 1 8 அதிகமாக வந்துச்சு, இல்லை தனித்தனியாக தான் வந்துச்சு. நேற்றுக்கு நம்ம 3 2 அதே மாதிரி தான் நான் தனித்தனியாக தான் வந்துச்சு. நான் வந்து சேர்த்த மகள் கொடுத்தா 2 நம்பருமே வந்துருச்சு. அதே மாதிரி 2 நம்பருமே வர மாதிரி தான் இருக்குது. 5 3 வரலாம், இல்லை 1 8 அப்படியே 2 நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 423 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 5 அல்லது 3ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க மகளே. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 8ஆம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. கம்பல்சரி நாளைக்கு வரத்துக்கு 100%க்கு 200% வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல் போர்டு மட்டும் தான் நான் மிஸ் பண்ணிவிட்டு வர இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மெயினாக கொடுத்துருக்கேன். அப்புறம் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர், அப்புறம் நம்ம வந்து 3ஆம் நம்பர் எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர், இந்த 3 நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? அந்த 3 நம்பருமே நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ஃபுல் வினிங்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா மகளே? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசி பார்த்தீங்கன்னா 4 நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்பல்சரி நாளைக்கு ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்பெஷல் நம்பர், ஸ்ட்ராங் நம்பர் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 51 5 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். ஓகேவா? 51 5 இந்த 58 85 4 நம்பருமே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். அப்புறம் 31 13 38 83 இந்த 4 நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 18ன்னு கொடுத்துருக்க பாருங்கள். இந்த நம்பரும் அந்த 58ம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான நம்பர். ஓகேவா? 18 58 மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். இதை மட்டும் நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். இந்த 2 நம்பர் மட்டும் ப்ளே பண்ணுறேங்க. கம்மியாக ப்ளே பண்ணுறேங்க. இந்த 2 நம்பர் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இதுலேயே வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சிங்கிள் ஷாட் 8ஆம் நம்பர் சி போர்டுக்கு வர மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். இந்த 2 நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. அதில் மார்க் பண்ணி கொடுத்த நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இது ஒரு மெத்தட்ஸில் எடுத்தேன். இந்த மெத்தட்ஸ் மேக்ஸிமம் பாஸ் ஆகும். அதுக்கோசரம் இந்த மெத்தட் போட்டிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 வந்திருக்கு. ஓகேவா? 18 இந்த 5 இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. இதில் 98 95 18 5 64 கிடச்சிருக்கு. இதுலேருந்து உங்கள் கணக்கில் ஏதாச்சும் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி எனக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் 18 5 அதுலேயும் நமக்கு 5 வந்திருக்கு. ஓகேவா மகளே? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா வந்து 2 நம்பர்ஸ் தான். கம்மியாக ப்ளே பண்ணுறாலும் பண்ணுங்கள், இல்லை அதிகமாக ப்ளே பண்ண மாதிரி இருந்தாலும் பண்ணுங்கள். நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் 518 158 இந்த 2 நம்பர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ ப்ளே பண்ணிங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக வருது, உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணிங்க. ஓகேவா? நம்ம கணக்கில் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸு. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் ஒரு 12 டிக்கெட்லாச்சும் ஒரு 2 செட்டு வைங்க, வாய்ப்பு இருக்குது. ஓகே மகளே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யார் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம்.
ஓகே மகளே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 423 ஓகேவா. 423 இன்றைக்கி யார் யார் பெஸ்ட்டு கமர்ஷன் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா 0-3-30 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 4 எல்லாம் 2 போட்டுருந்தாப்புலாம் ராஜா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் எடுத்துருப்பாப்புல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. நம்ம தான் சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வரும்னு கொஞ்சம் சொல்லியிருப்போம், நீங்கள் வந்து மேட்ச் பண்ணியிருக்கல. ஓகே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 73-30 எல்லாம் கொடுத்துருக்காப்புல, ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா கலைச்செல்வன் மட்டும்தான் நம்ம வந்து 913 வச்சுருக்காப்புல. ஆனால் 1ஆம் நம்பர் வந்து தான் இன்றைக்கி ஒரு வினிஸ் எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே யாருமே வினிஸ் கொடுக்கலையாட்டுருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிங்கிள் ஷாட் நிறைய பேர் கொடுப்பீங்க. இன்றைக்கி என்னமோ கமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, நாளைக்குனாச்சும் ஓரளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்டாக போட்டு விடுங்க உங்களுக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் ஓகேவா. நான் வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் மட்டும் தான் படிப்பேன் ஓகேவா. மீண்டும் நாளைக்கான சிங்கிள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சிங்கிள் போர்டு வந்து மெத்தட் வந்து கிடைக்கலன்னு சொல்லல, ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க ஓகேவா.